எங்கேயோ சுத்திட்டு இப்பதான் வரான். ஆண்டி, விக்ராந்த் இருக்கானா? விக்ராந்த் இல்ல. விக்ராந்த் அப்படி யாரும் இல்ல. ராங் அட்ரஸ். எங்கடா பண்றீங்க? சொல்லுடா. சொல்லு. எங்கடா பண்றீங்க? டேய். உள்ள போறியா இல்லையா? சொல்றி, எங்க இருக்கா சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? அம்மா, 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 டாடி, டாடி என்ன பாருங்க டாடி, டாடி. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி அப்புறம் பாத்துக்கலாம் டாடி. முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். நான் சொல்றது கேளு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ எங்களுக்கு பிறந்த மகன் இல்லடா டாடி. உண்மைதான். அதெல்லாம் நீ இங்க கிளம்பு ப்ளீஸ்ரா. நான் சொல்றது கேளு. நீ யாருங்கிறது உனக்கு அப்புறம் தெரியும். முதல்ல நீங்க இருந்து போயிடு ப்ளீஸ் டாடி. I love you டாடி. I love you டாடி, டாடி ப்ளீஸ் என்ன பாருங்க. வேகமா போடா. வேகமா போடா.
ஏய் Is it? Impossible. ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் பேக் சென்னையில ஒரு வீட்ல நடந்த ரவுடி கொலையை என்கொயரி பண்ண போன எங்க ஆளுங்க அங்க இருந்த ஒரு பாடி மேல ஜெயங்கர் ஒரு சிம்பலை பார்த்து அலர்ட் ஆகி அது அன்சாரி பாடின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. அன்சாரி பாடி சென்னையிலையா? அன்சாரி ஜாகிர் கானோட ரைட் ஹேண்ட் மட்டும் கிடையாது. அவன் மேல இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் கூட கொடுத்துருக்காங்க. அது சரி, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? ஒரு ஏரியா, 4 புல்லட்டு, 6 டெட் பாடி, 8 கத்தி குத்து. இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், இந்த தலைமுடி தான். சார் அது உங்களோடது தான் சார். என்னதா? ஆமா சார். உனக்கு எப்படியா தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஷர்ட்ல இருக்குன்னு எடுத்தேன் சார். அதை நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க ஓ சார். ஆமா சார். சார், இந்த கேஸை டீல் பண்ண ஹைதராபாத்ல இருந்து என்ஐ ஆஃபீஸர் சென்னைக்கு வராங்க சார். அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க சார். இந்த சின்ன விஷயத்துக்கு என்னையவா? என்ன எத்தனை நாள் தான் உங்களை இப்படி? சார் வணக்கம். இந்த கேஸை பார்க்கறது நீங்க தானா? என்ன தவிர வேற யாரும் பார்க்க முடியாது சார். இந்த கேஸ்ல உங்க அப்சர்வேஷன் என்ன? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார் இந்த கேஸை பார்த்தோன்னே அப்படியே பிடிச்சிருவேன். என்ன தவிர வேற யாரும் பண்ண முடியாது சார். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பிரச்சனை சார். ஒரு 10-15 வந்து டமடமன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க சார். 2 மாசத்துல கண்டிப்பா பிடிச்சிருவேன் சார். வந்தது 10-15 பேர் இல்ல, ஜஸ்ட் 4 பேர் இல்ல 5 பேர். இந்த ஃபேமிலியில இன்னொருத்தர் மிஸ் ஆகுறாங்க. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். இந்த ரூமை பார்த்தா விட்டலாச்சாரியர் படம் பார்த்த மாதிரியே இருக்குல்ல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். கராத்தேல பிளாக் பெல்ட், பாக்ஸிங்ல டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன். வீட்டில் எங்க பார்த்தாலும் டவுட் வராதபடி ஆயுதங்கள். இப்படி ஆகும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க இருக்கிற இந்த வீட்டுக்கும் இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்திங் டிஃபரெண்ட். ட்ரிக்கி கை. இவன் சாதாரண ஆள் கிடையாது, வல்லவனுக்கு வல்லவன். பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ரிப்போர்ட்ஸை என் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். என்ற தம்பியை இப்படி அநியாயமா கொண்டு போட்டானுங்களே. உன்ற சாவுக்கு நானே காரணமாயிட்டேனேடா. நீ சொல்லும் போதே அவனை கொண்டிருந்தனா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாடா. அவனை விடமாட்டான்டா. அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு வேணும். யார் அது? இவரு லோக்கல் எம்எல்ஏ சார். எங்கடா போனீங்க? எங்க போய் தொலைஞ்சீங்க? உங்களுக்கு 4 மணி நேரம் டைம் தரேன். அந்த பையனை என்ற முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டணும். இல்லைன்னா இந்த நாடே என்னாகும்னு எனக்கே தெரியாது. நீங்க அவனை புடிச்சிட்டு வர வரைக்கும் என் தம்பியோட இங்க தானே இருக்கும். இறக்கி வைங்கடா, இறக்குங்கடா. அந்த வேலையை நாங்க கவனிச்சுக்கிறோம். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. ஓகே. யாரா நீ? நான் யாரு என்னன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுறியா? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்எல்ஏடா. எவன் வர்றான்னு பாக்குற. என் தம்பியை சாகடிச்சவனை ஒப்படைங்கடா. இங்கேயே என் கையாலே அவனை சாவடிக்கிறடா. நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், நான் 120 கோடி மக்களுக்கு ரெஸ்பான்சிபிள். பாடி எடுத்துட்டு போங்க. சார் டேய், ஓகேங்க. அவன் எங்க இருக்கான்னு தேடுங்கடா. நம்ம கையில தான்டா அவன் மாட்டோன்னு. நீங்கெல்லாம் யாரு? என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லி என் அப்பா அம்மா அப்படி கொடூரமா சாவடிச்சாங்க. இத்தனை நாளா நீங்க ஏன் பிச்சைக்கார மாதிரி நடிச்சீங்க? நீங்க யாரு? முதல்ல நான் யார் சொல்லுங்க. நான் பிச்சைக்காரன் இல்ல, உன்னுடைய கார்டியன். 24 மணி நேரமும் உன்னை பாதுகாக்க வந்த உன்னுடைய பாதுகாவலன். அவங்க உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா கிடையாது. உனக்கு அவங்களுக்கு ரத்த சம்பந்தமே இல்ல. இப்ப நீ உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாலதி தேவி சந்திரசேகர் ஒரு காலத்துல மோஸ்ட் வாண்டட் நக்சலைட். நீ விக்ரம் சன் ஆஃப் சந்திரசேகர் கிடையாது.
விக்ராந்த் சன் ஆஃப் விக்ரம் சிம்ஹா. விக்ரம் சிம்ஹா டிஜிபி. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு 100 வயசு. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? He is my friend சக்கரபாணி, IG. வணக்கம் வணக்கம். நீங்க தானே சேகர்? மிஸ்டர் சந்திரசேகர். காலேஜ் டேஸ்லயே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கூட்டம் போட்டு ஹிம்சை வேண்டாம் அகிம்சை போதுன்னு சொல்லி ஹீரோவானவர். இவங்க மாலதி தேவி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரெய்னர், ஷார்ப் ஷூட்டர். 30 கூட்டங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அந்த கூட்டம் தடம் மாறினதுனால அங்கிருந்து விலகி தானா வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. நீங்க ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க. எங்க சார் அப்படிதான். இங்க வர்றவங்க எல்லாருடைய பயோடேட்டாவும் எங்க சாருடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். அதே மாதிரி இவனுடைய பிரெயின்ல இருக்கிற பயோடேட்டாவுல சுப்புதும் ஒண்ணு. ஆமா மேடம். சின்ன வயசுலயே கைதியா ஜெயிலுக்கு வந்த என்ன படிக்க வச்சு போலீஸ் ஆக்குனவர் எனக்கு ஒரு வழியை காட்டி இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காரு. ஹி இஸ் மை காட். அவருக்கு நான் எப்பவும் பக்தன். ஏய், வாய மூடுறா. எங்களோட வாழ்க்கை இந்த ஜெயிலே முடிஞ்சிரும்னு நினைச்சோம். ஆனா எங்களை விடுதலை செஞ்சு இவனோட சேர்த்து எங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு நல்ல லைஃபை கொடுங்க. அது போதும். நாளைக்கு என் பையன் பர்த்டே. எப்படியும் ரொம்ப தூரம் போக போறீங்க. மறுபடியும் எப்போ சந்திக்க போறோமோ போறதுக்கு முன்னாடி என் பையன் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டு அப்புறம் போங்க. நாங்க எதுக்கு சார்? நீங்க உங்க பையனோட பர்த்டே சந்தோஷமா கொண்டாடுங்க. ஷேகர், யூஆர் ஆல்சோ மை ஃபேமிலி. யூஆர் லைக் மை பிரதர். வரீங்க, அவ்வளவுதான்.